வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 15வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவில் மோகன்ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி, ஹசின், நதியா, பிரகாஷ் ராஜ், விவேக் நடிப்பில் வெளிவந்த 2004ஆம் ஆண்டு வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தை பத்தி தாங்க. எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. பயன்படுத்துறியா? அவன் அடிச்சான்னா நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா உன் அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாம போனது. நமக்கு ஒரு கை போடுங்க. போடு. ஆசு பெருசா கிங் பெருசா? ஆசு தான் பெருசு. ஆசு தான் பெருசு. கேப்டன் விஜயகாந்த் மாதிரி காலால அடிப்படா. அப்பாவா? லூசுன்னு தான் அர்த்தமா இருக்கும். அம்மா Ishwar's Academy of Kickboxing. என் கடவுள், my everything. நீ என் புள்ள, ஆனா இவன் என் வாரிசு. Concentrate, concentrate. கவனத்தை செலுத்த விடாத. இது தெலுங்குல வெளியான அம்மா நானா ஓ தமிழா அம்மாயி என்ற பெயரில் வந்த தெலுங்கு படத்தினை தழுவி எடுக்கப்பட்ட படமாகும். இன்னைக்கு நாம 20 years of எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மோகன் ராஜா இவர் திரைப்பட திரைக்கலை எழுத்தாளர் ஆவார். அவர் முதல் முறையாக ஹனுமான் ஜங்ஷன் என்ற தெலுங்கு திரைப்படத்தை அறிமுகமான பிறகு அவர் ஜெயம் படத்தின் மூலம் இயக்குனராக திரைத்துறையில் தனது பயணத்தை தொடங்குகிறார். எடிட்டர் மோகன் அவர்களின் மகன்கள் தான் மோகன் ராஜா மற்றும் ஜெயம் ரவி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஜெயம் படத்தின் மூலம் தனது தம்பி ரவியை தமிழில் நாயகனாக அறிமுகம் செய்தார். இவர் பெரும்பாலும் பெரிய ஹீரோக்களின் படங்கள் அல்லாது சிறிய ஹீரோக்களின் தெலுங்கு படங்களை ரீமேக் செய்து அதை வெற்றி படங்களாக மாற்றி காட்டினார். இவரின் சொந்த கதையான தனி ஒருவன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வசூலிலும் மக்கள் அனைவரிடத்திலும் பெரிய அளவில் பாராட்டை பெற்றது. தனி ஒருவன் படம் பிலிமில் எடுத்து டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்டது. ஜெயம் படம் ஹிட்டான அடுத்த வருடமே ஒரு படம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால கதைக்கு ரொம்ப நாளா காத்திருக்க முடியல. அதனால மறுபடியும் அவரே ரவியை வச்சு ஒரு படம் இயக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறார். அந்த சமயத்துல அம்மா நானா ஓ தமிழா அம்மாயிங்கிற தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படத்தை ரீமேக் பண்ணா சரியா இருக்கும்னு முடிவெடுத்து ஆரம்பிச்சதுதான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம். எம் குமரன்ல பல மாற்றங்களை பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணின ரீமேக் படங்களிலேயே அதிக மாற்றத்தை பண்ணின படம்னா அது எம் குமரன் தான். அதனால இந்த படத்தின் ரீமேக் ரைட்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி ஏலகிரியில 10 நாள் டிஸ்கஷன் வச்சு இந்த படத்தை எப்படி பண்ணலாம்னு முடிவு செய்திருக்கிறார். எம் குமரன்ல இருக்கிற மாதிரி ஒரிஜினல் படத்துல ஓப்பனிங், இன்டர்வல், எண்டிங் இருக்காதாம். அதையும் மாற்றி இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு தான் படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு சில பேர் தமிழ் சினிமாவில் பாக்ஸிங் எல்லாம் வச்சு படம் எடுத்தா ஓடாதுப்பா, அது ராசி இல்லைன்னு சொல்ல நம்ம ஊர்ல பாக்ஸிங் அந்நியமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால சென்னை போர்ஷன்ல கொஞ்சமா பாக்ஸிங்க வச்சுட்டு மற்றது எல்லாமே மலேசியால நடக்கிற மாதிரி மாத்தி எடுத்திருக்கிறார். அம்மா கேரக்டருக்கு நதியான்னு சொன்னதும் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அப்படின்னா படம் 50 நாள் எக்ஸ்ட்ரா ஓடும்னு சொல்லியிருக்கிறார் அவரது அப்பா. ஆனா நிறைய நடிப்பாங்களான்னு சந்தேகமா இருந்தது. அப்போதான் லண்டன்ல இருந்து அவங்க அம்மாவை பார்க்க மும்பைக்கு வந்திருக்கிறத தெரிஞ்சு நதியாவை போய் பார்த்திருக்கிறார். அம்மா கேரக்டருக்கு எப்படி ஓகே சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டே தான் கதையை சொல்லியிருக்கிறார். கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். ஸ்ரீகாந்த் தேவாவும் நல்ல நல்ல பாட்டா போட்டு கொடுத்தார். நீயே நீயே பாட்டு இல்லாமல் எந்த அன்னைய தினமும் கொண்டாடப்படுவதில்லை. அதே மாதிரி சென்னை செந்தமிழ், ஐயோ ஐயோன்னு படத்துல இடம்பெற்ற எல்லா பாட்டுமே ஹிட். இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ஜெயம் ரவியுடன் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகியிருந்தது. ஹசின் மற்றும் ஜெயம் ரவியின் பேர் ரொம்ப அழகாக இருந்தது. தெலுங்கில் அம்மா நானா ஓ தமிழ் அம்மாயி படத்தில் தேஜாவுக்கு ஜோடியாக நடித்த ஹசின் தமிழ் ரீமேக்கிலான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலும் அவரே நாயகியாக நடித்திருந்தார். ஹசினுக்கு தமிழில் இது முதல் படமாகும். விவேக் அவர்களின் காமெடி ஒரு பலமாக அமைந்தது. இந்த படத்தின் ஒளிப்பதிவு பாலசுப்ரமணியம், படத்தொகுப்பு சுராஜ் கவி. இந்த படத்துல ஜெயம் ரவி பிரகாஷ் ராஜுடன் வந்து பாக்ஸிங் பண்ணும் அந்த சீன் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. முதல் பாதியை விட இந்த படத்தின் 2ஆம் பாதி விறுவிறுப்பாக திரைக்கதையை அமைத்திருந்தார் மோகன் ராஜா. இந்த படத்தின் சண்டை காட்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைத்து கொடுத்திருந்தார் கனல் கண்ணன். அதற்காக
கனல் கண்ணனுக்கு சிறந்த ஸ்டண்ட்டுக்கான விருதும் வழங்கப்பட்டது. இந்த படம் 40 நாட்களில் 54 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. நீங்க இன்னும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.